தொடர் பதற்றம் தான் அந்த மிக இருண்ட இரவுக்கு காரணமாக அமைஞ்சது. டிசம்பர் 25, 1968. இந்த தேதியை வரலாறு எப்பவும் மறக்காது. அன்னைக்கு ராத்திரி கிராமம் முழுக்க ஒரு விதமான பதட்டமான அமைதி இருந்துச்சு. நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே வர மிரட்டல்கள் இருந்து தப்பிக்கலாம், எல்லாரும் ஒன்றா இருந்து பாதுகாப்பாக இருக்கணும்னு நினச்சாங்க. பல தொழிலாளர் குடும்பங்கள் ஒன்றா சேர்ந்து ஒரு சின்ன குடிசைக்குள் தஞ்சம் அடைஞ்சாங்க. ஆனால் அன்னைக்கு நடந்த அந்த திட்டமிட்ட தாக்குதல் ரொம்பவே கொடூரமானது. ஒரு மிகப்பெரிய கும்பல் அந்த குடிசையை முழுசாக சுற்றி வளைச்சது. உள்ளே இருந்தவங்க பயந்து போய் வெளியே வர நினச்சதப்போ தப்பிச்சிடக்கூடாதுன்னு கதவை வெளியே இருந்து ரொம்ப உறுதியாக பூட்டப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அந்த குடிசையை தீ வச்சாங்க. புகை மூட்டம் தாங்க முடியாத வெப்பம் பார்க்கவே பதறது இல்லையா? சில நிமிஷங்கள் அந்த சின்ன குடிசை தப்பிக்கவே முடியாத ஒரு நரகமாக மாறிடுச்சு. 44 பேர் அந்த ஒரே இரவு ராத்திரியில் சின்ன குடிசைக்குள் தங்கியிருந்த பெண்கள், குழந்தைகள் உட்பட 44 பேர் துடி துடிக்க உயிருடன் எரிஞ்சு சாம்பலாக போனாங்க. மனித மனமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒட்டுமொத்த சமூகத்தை உலுக்கிய ஒரு கொடூரமான நிகழ்வு.